தாயினுடைய கருவறையில கருவுற்றுதான். கருவுற்றதற்கு பின்னால அது ஒரு வித்தியாசமான கரு. நாம் நினைக்கிற மாதிரியானதல்ல, அது இறைவன் நாடுகிற கரு. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே இபாதத், இறை நெருக்கம் பெறுவதற்கு வழிமுறைகளை நாம் தேடிக்கொண்டோம் என்றால் அதிலே அறிவை புகுத்தவே கூடாது. உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் தீங்கி அழித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் ஏன் சொல்லணும்? KFC இல்லையா? KFC சாப்பிடுறோமா? சொல்லமா இல்லையா? முன் பின் பாவம் அனைத்து மன்னிக்கப்பட்ட நீங்கள் இப்படி கால் வீங்குற அளவுக்கு இபாதத்துகள் மேற்கொள்ள வேண்டுமா? பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரு இரவு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். அம்மா பஅத் فقد قال الله سبحانه وتعالى في محكم العليم والفرقان المجيد إنا أنزلنا في ليلة مباركة إنا كنا منذرين صدق الله مولانا العلي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்தார்கள், அருமையான சஹாபா பெருமக்கள், ஷபே பராத்தினுடைய இரவில இந்த இரவினுடைய சிறப்பை அறிந்து வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய அருளும் கிருபையும் கரிசனமும் என்றென்றும் எப்போதும் உண்டாவதாக என்ற நல்ல துஆவை முன்வைத்து ஷபே பராத்தினுடைய இரவின் சிறப்பை பற்றி பேச இருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அருமையானவர்களே, ஷபே பராத் இரவினுடைய சிறப்புகளை, இந்த இரவினுடைய சிறப்புகள் எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது என்பதை நாம் காண இருக்கிறோம். ஏனென்றால் காலத்தினுடைய சூழ்நிலை, காலத்தினுடைய குழப்பங்கள், காலத்தினுடைய அறிவார்ந்த ஆற்றல் நிறைந்த காலம், நிறைய செய்திகள் சொல்லலாம். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே இபாதத், இறை நெருக்கம் பெறுவதற்கு வழிமுறைகளை நாம் தேடிக்கொண்டோம் என்றால் அதிலே அறிவை புகுத்தவே கூடாது. அறிவை நாம் புகுத்தி அதிலே பார்த்தோம் என்றால் ஏமாற்றம் மட்டும்தான் கிடைக்கும். இது இறை சார்ந்த பணிகள். இறைவனை பெற வேண்டும், இறை நெருக்கத்துக்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காக வேண்டி என்ன அமல்களை மேற்கொள்ள வேண்டும், அந்த அமல்களுக்கு வழிகாட்டியாக யார் இருந்தாங்க? முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்கள் அது சம்பந்தமான செய்திகளை எவ்வாறு நமக்கு பதிவு செய்து தந்திருக்கிறாங்க. இப்படியான விஷயங்களில இறை நெருக்கத்தை நாம் பெறுவதற்கு வழிமுறைகளை தேடிக் கொள்வதற்குத்தான் இந்த இரவுகள் பயன்படுகின்றன. ரமலானுடைய மாதம் வந்து விடுகிறது, 27 வந்துவிடும். ஒவ்வொரு பள்ளிவாசலையும் அது சம்பந்தமான அறிவிப்புகள் நமக்கு அறிவிக்கப்படும். பிந்திய பத்துகளிலே லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்படும். அதில் 27 குறிப்பாக சொல்லி 1000 மாதங்களை விட ஒரு சிறந்த இரவை நாம் பெற்றிருக்கிறோம் என்று அறிவுறுத்தப்படும். இந்த இரவில என்னென்ன அமல்களை நீங்கள் மேற்கொண்டால்
என்னென்ன வழிபாட்டு முறைகளை நீங்கள் மேற்கொண்டால் 10ஆம் மந்திரில் ஃபஜ்ர் வரைக்கும் நீங்கள் செய்யப்படுகிற உங்களுடைய செயல்பாடுகள் நல்ல அமல்கள் மூலமாக மலக்குமார்களை முசாபா செய்கிற பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கிறது, ரப்பனுடைய நெருக்கம் கிடைக்கிறது, இந்த மாதத்தினுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதனுடைய பிரதிபலன் உங்களுக்கு கிடைக்கிறது என்றெல்லாம் ரமலானிலே நாம் சொல்வதை கேட்போம். அது போன்றுதான் ஷபே பராத்தினுடைய இரவை நாம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், இன்னா அன்சல்னா ஃபீ லைலத்தின் முபாரகா, இந்த இரவு ஒரு பரக்கத்து பொருந்திய ஒரு இரவு என்று இறைவன் சொல்லிவிட்டு இதுல நாம் ஃபீஹா யுஃப்ரகுல் அம்ரின் ஹகீம், ஒவ்வொரு விஷயங்களையும் இங்குதான் பதிவு செய்யப்படுகிறது, மாற்றி அமைக்கப்படுகிறது, எழுதப்படுகிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். லைலத்துல் கத்ர் என்பது வேறு. அந்த இரவிலே நாம் செய்கிற அமல்கள், நாம் மேற்கொள்கிற நல்லறங்கள், அதற்கு 1000 மாதங்கள் செய்த நன்மை அல்லாஹ் அங்கு வழங்குகிறான். ஆனால் இந்த இரவு அப்படி அல்ல. இந்த இரவில் தான் ஒரு மனிதனுடைய வாழ்வை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும். பொதுவாக ஹதீஸ்ல புகாரில நிறைய ஹதீஸ்கள் வரும். ஹஸரத் அவர்கள் பதிவு செய்தாங்க, தாயினுடைய கருவறையில கருவுற்றுதான், கருவுற்றதற்கு பின்னால அது ஒரு வித்தியாசமான கரு, நாம் நினைக்கிற மாதிரியானது அல்ல, அது இறைவன் நாடுகிற கரு. ஒரு அட்டைக்குச்சியை போன்று தாயினுடைய கருவையை ஒட்டுகிறாரு, அதை வளர்க்குகிறான். அதில் 40 நாட்கள் வரும், நீண்ட அதில். இப்போ ஒவ்வொன்றாக சதக்கட்டியாக எலும்பாக எல்லாம் பொருத்தப்பட்டதற்கு பின்னால் எல்லாம் மலக்கு அனுப்புதான். அனுப்பிட்டு அவர்களுடைய வாழ்க்கையில என்ன இருப்பாங்க, எப்படி இருப்பாங்க, நல்லவர்களா, தீயவர்களா, மூதேவிகளா, சீதேவிகளா என்பதெல்லாம் பட்டியல் போட்டு எழுதப்படுகிறது. இவன் இந்த கலாக்கத்துகளை எல்லாம் தாயினுடைய கருவறையில எழுதப்படுவதை ஹதீஸ்களில நம்ம பார்க்கிறோம். ஆனால் இவைகளை எல்லாம் மாற்றி அமைக்கிற ஒரு இரவாக அல்லாஹ் தன் கருணை கொண்டு வைத்திருக்கிறான். கலாக்கத்துகளை என்னென்ன நடக்குமோ நடந்துக்கிறட்டும் அப்படின்ட்டு அல்லாஹ் விடல. என்னுடைய அடியான் என்னிடத்தில் கேட்கிறானா அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். தனக்கு தேவை எதுவோ அதை கேட்டால் அதை நான் கொடுக்க தயாரா இருக்கிறேன். படைத்த ரப்புக்கு அளிக்கவும் தெரியும், படைத்த ரப்புக்கு எல்லாம் செய்கின்ற ஆட்கள் உடையவர் என்பதனால் தான் அல்லாஹ் இருக்கிறான். குதிரத்து இலாயா அப்படின்னு சொல்லுவாங்க. இறை ஆற்றலுக்கு நிகராக இந்த உலகத்துல எதுவுமே இல்லைங்க. இறைவன் நினைத்தால் எதை செய்வான், இறைவன் நினைத்தால் இதை அழிப்பான். குன் ஃபயகுன். யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு நாட்டை அழிக்கணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஆயுதங்களை அந்த நாடு இன்னொரு நாட்டை அழிப்பதற்கு செலவு செய்தது நாம் பார்த்தோம். காசா பகுதியா எதுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால், இங்க இறை ஆற்றல் மனிதனுடைய திறமை. மனிதன் தன் திறமையை கையாள வேண்டும் என்றால் அவருக்கு பலவிதமான பொருளாதார அடி அந்த நாட்டுடைய வளர்ச்சி அடி. ஆனால் ரப்புக்கு அப்படி அல்ல. குன் ஃபயகுன். எங்க பார்த்தோம்? அமெரிக்காவில் மிக பிரமாண்டமான இருக்கக்கூடிய ஹாலிவுட் சம்பந்தப்பட்ட மக்கள் வாழுகிற பகுதிகளில் யாரும் தீபத்த வைக்கல, எந்த பறவை போய் வைக்கல, யாரும் நெருப்பு கொண்டாந்து போடல. இறை நாட்டம், இறை ஆற்றல் மூமின்களை குண்டு கொடிப்பதனால், மூமின்களை அழித்த காரணத்தால் எத்தனை நல் உள்ளங்கள் ரப்பிடத்திலே அழுது துஆ செய்யப்பட்டிருக்கும். அதனுடைய கோபம், அல்லாஹ்வினுடைய கோபம், பெரும் மில்லியன் அளவுள்ள சொத்து செல்வம் உடையவர்கள் எல்லாம் நடுத்தரில் இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம சமீபத்தில் எல்லா மீடியாக்களும் நமக்கு காண்பித்த ஒன்று. இது இறைவனுடைய ஆற்றலை நாம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு சொல்லுகிறேன். அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த இரவில் தான்
உங்களுடைய கலாகத்திர்கள் மாற்றி அமைக்கப்படுகிறது என்று சொல்லப்படும். ஏன்னா அம்ரன் மின் இந்தினா இன்னா குன்னா முழுசரி, காரியம் யார்கிட்ட இருக்குங்க? அல்லாஹ்விடம் இருக்கிறது. நாம நினைப்போம் நடக்குமா என்றால் நடக்காது. நாம் நினைப்போம் நடக்கும், அது அதிர்ஷ்டமான, அது அல்லாஹ் நாடினார். ஆனால் நாம நினைத்தது நடக்க வேண்டும் என்பது அல்ல, அல்லாஹ் நாடியது இந்த உலகத்தில் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில தான் இந்த ஷபே பராத்துடைய இரவை அல்லாஹ் ஒரு சிறப்பு வாய்ந்ததாக வைத்திருக்கிறார் என்பதனை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷபா பராத்தினுடைய இரவை பற்றி மிக தெளிவுபடுத்துகிற போது இந்த ஹதீஸை நாம் பார்க்கிறோம். இதா காலத்தில் லைலத்துன் நிஸ் மின் ஷஅபான், ஷஅபானுடைய 12வது இரவு வந்து விட்டால் ஃபகூமு லைலஹா வஸூமு நஹாரஹா, அந்த இரவிலே நின்று நீங்கள் வணங்குங்கள், பகலிலே நோன்பு வையுங்கள். இதை ஏன் சொன்னாங்க? என்ன காரணம்? இரவில ஏன் வணங்கணும், பகலில் ஏன் நோன்பு வைக்கணும்? பின்னால் வரக்கூடிய ஹதீஸ்களில மிக தெளிவான முறையான செய்திகள் நமக்கு பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஃபஇன்னல்லாஹ யன்ஸிலு ஃபீஹா லிஉருபி ஷம்ஸி இலா ஸமாஇ துன்யா, சூரியன் மறைந்ததற்கு பின்பு முதல் வானத்தில் அல்லாஹ் இறங்குகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், யாராவது என்னிடத்தில் பாவமன்னிப்பு கேட்பவர் உண்டா? பாவமன்னிப்பு கேட்டால் மன்னிக்கிறேன். யாராவது தன்னுடைய 2 பாக்கியங்கள் ரிஸ்குகள் அதிகப்படுத்த வேண்டும், வறுமையில் வந்துவிடக் கூடாது என்ற அடிப்படையை வைத்து என்னிடத்தில் கேட்டால் அவனுக்கு ரிஸ்குகளை நான் வழங்குகிறேன். யாராவது நோய்வாய்ப்பட்டிருந்தால் நோயுடையவர்கள் நோயினுடைய தாக்கம் அதிகமா வந்துவிடக் கூடாது. அதனால் பொருளாதார செலவுகள் மட்டுமல்ல, குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவர்களும் முகம் சுளிப்பதை பார்க்கிறோம். நம்மோடு உலகத்தினுடைய ஆசையிலே வாழ்ந்தவர், உலகத்தினுடைய எல்லா இன்பத்தையும் பெற்றவர், நாம் எங்கு சம்பாதித்தாலும் மனைவிக்கு ஊட்டுகிற உணவு, எவ்வளவு நெருக்கமா இருந்த அந்த துணைவியார் கூட நாம நோய்வாய்ப்பட்டு மூலையிலே முடங்கி கிடந்து விட்டோம், யாரும் பார்க்க மாட்டார்கள். தம் மனைவி வருவாங்களா என்று நேர்க்கிற போது மனைவியே அந்த நேரத்தில் முகம் சுளிக்கக்கூடிய ஒரு கடுமையான நேரம். இதுதான் நோயினுடைய தாக்கம். எத்தனை பேர் அந்த மாதிரி மாட்டிருக்காங்க தெரியுமா? ஆனா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். இப்போ இந்த நோய் மனிதனை பிடித்து மனிதனை சின்னாபின்னமாக்குவது. பொருளாதாரம் என்ன, உறவுமுறை வரைக்கும் துண்டிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் இந்த நோய். அப்படிப்பட்ட நோய் யாராவது தாக்குற மாதிரி இருக்கிறது, தாக்கி இருக்கிறது என்றால் யார் என்னிடத்திலே அதை முன்வைத்து துஆ செய்கிறீர்களோ அந்த நோயை நான் குணப்படுத்துகிறேன். அல்லாஹ் சொல்லுவதாக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். எப்படி லைலத்துல் கத்ர் இரவில 10ஆம் அத்லைல் ஃபஜ்ர் என்று வருகிறதோ, லைலத்துல் கத்ர் இரவில நீங்கள் செய்யப்படுகிற துஆ அல்லாஹ் எந்த திரை இல்லாமல் ஏற்றுக்கொள்கிறான் என்று வருகிறதோ, அந்த லைலத்துல் கத்ர் இரவிலே ரப்போடு நீங்கள் பேசுகிற வாய்ப்பினை பெறுகிறீர்கள். மலக்கள் மூத்திருக்கக்கூடிய எல்லா மலக்குமார்களும் உலகத்தில் விஜயம் செய்கிறார்கள். சூக நேரத்திலே நாம் அனைவரும் முசாபாக நாம் அறியாவிட்டாலும் முசாபா செய்து கொண்டிருக்கிறோம் என்ற ஹதீஸை அடிப்படையில் நாம் பார்க்கிற போது இந்த ஹதீஸ் அதுதான் சொல்லுகிறது. 10ஆம் அத்லைல் ஃபஜ்ர், இது அல்லாஹ் இதுவரை கேட்கிறான். காலை ஃபஜ்ர் நேரம் வரைக்கும் இன்றைய இரவில் அல்லாஹ் அடியாரிடத்தில் கேட்கிறான். அடியார்கள் ரப்பிடத்தில் கேட்டால் அதை கொடுப்பதற்கு ரப்பு தயாராக இருக்கிறான் என்பதனை இந்த ஹதீஸ் மிக தெளிவுபடுத்துகிறது. இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அந்த ஹதீஸை அழகா ஹஜ்ரத் அவர்கள் சொன்னாங்க. 2 பேர்களுடைய தேவைகளை தவிர
ஒன்னு முஷ்ரிக்கின், இரண்டாவது முஷாஹிரின். இந்த முஷாஹிரின் அப்படின்னு சொன்னா விரோதங்களை உருவாக்கக்கூடியவர்கள், விரோதங்களை உண்டு பண்ணக்கூடியவர்கள். இந்த விரோதங்களை எப்படி உண்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னா சாதாரண விருப்பம் பார்த்துக்கலாம். நம்முடைய கண் முன்னால நடைபெறக்கூடிய நிகழ்வுகள், விரோதங்களை எப்படி உருவாக்கப்படுகிறது, விரோத தன்மைகளை நமக்கு மத்தியிலே உருவாக்கி நீ நான் என்று சொல்லுகிற அளவுக்கு வந்துட்டோம். மார்க்கத்தின் பெயரால் விரோதங்கள் கொண்டு வரப்படுகிறது, சமூகத்தின் பெயரால் விரோதங்கள் திணிக்கப்படுகின்றன. அருமையானவர்களே, மார்க்கத்தின் பெயரால் விரோதங்கள் எப்படி உருவாக்குறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அறிவை தெளிவுபடுத்துவார்கள். ஒவ்வொரு வீட்டினுடைய முற்றம் இருக்கிறது அல்லவா, அந்த முற்றத்தில் உங்களுடைய முற்றங்களிலே மழை துளி வருகிறது, மழை வருகிறது. நம்முடைய வீட்டினுடைய முற்றத்தில எப்படி மழை துளி வருகிறதோ அதுபோன்று மார்க்கத்தின் பெயரால் ஒவ்வொரு வீட்டிலையும் குழப்பங்கள் உருவாகும். முஸ்லிம்களே பதிவு செய்யப்படுகிறார்கள். எழுந்து பாருங்க, தந்தை ஒரு சமயத்தில் இருப்பான், மகன் ஒரு கொள்கையில் இருப்பான், அம்மா அவங்க ஒரு கொள்கையில் இருப்பாங்க. ஆக குடும்பத்துக்குள்ள மார்க்கத்தின் பெயரால் இந்த குழப்பங்கள் விரோதங்களை உருவாக்கி கொண்டிருக்கும். சமூகத்தினுடைய மார்க்கத்தினுடைய குழப்பம் நல்லா தெரியும் உங்களுக்கு, நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மேடையை போட்டுக்கிட்டு நாமளே திட்டிக்கிறோம் இல்லையா? நாமளே திட்டிக்கிறோம், நல்லவர்களை திட்டுகிறோம், வழிமாறுகளை ஏசுகிறோம், மார்க்க அறிஞ பெருமக்களை மிக தரைக்குறைவாக பேசுகிறோம், பிறர்களை பற்றி பேசுகிறதற்கு வார்த்தைகளே இல்லை, அவ்வளவு அசிங்கமான வார்த்தைகளை புழங்குகிறோம். ஆனால் சமூகத்தின் பெயரால் விரோதங்களை உருவாக்கக்கூடியவர்கள். ஏன் இந்த 2 பேருக்கு எல்லாம் மன்னிக்க மாட்டான்? முஷ்ரிக்குகள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அல்லாஹ் அல்லாத ஒரு பொருளை இறைவனை நம்புவது முஷ்ரிக்கு, அது அவங்களுக்கு நிரந்தர நரகம், அது விரோதி, அல்லாஹ்வுடைய விரோதி. முஷாஹிர் அப்படின்னு சொன்னா என்ன? இவன் சமூகத்தின் பெயரால் விரோதங்கள் உருவாக்கப்படுகிறது. சமூகத்தின் பெயரால் உருவாக்கப்படுகிற விரோதங்கள் இது ஒற்றுமையாக வாழுகிற மதம் அடிப்படையில் எல்லா சமூகத்தில் வாழுகிற மக்களும் பொதுவாக தமிழகத்தில் எல்லோரும் சமமானவர்கள் தான், எல்லோரும் அண்ணன் தம்பியாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எல்லோரும் ஒற்றுமையோடு வாழ்கிறோம். பார்த்தா வாழ மாமாமோ, இப்ப எங்க சச்சா பிரியதா மாமான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியான பழக்க வழக்கம் இந்து சமூகமா இருக்கட்டும், இஸ்லாமிய சமூகமா இருக்கட்டும், இப்படித்தான் ஒவ்வொரு ஊர்களிலும் இணைந்து போகிற பாங்கை நாம் பார்த்து இருக்கிறோம். ஆனால் சமூக விரோதம் யார் கொண்டு வருகிறார்கள் பார்க்கிறோம். தர்காட்ட பெயராலும் கோயில் என்ற பெயராலும் மதுரை ஏற்படுகிற இந்த நிகழ்வை ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறான். சமூகத்தில விரோதங்களை உருவாக்கக்கூடியவர்கள் இந்த ஷைத்தான்கள். இந்த ஷைத்தான்களை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். இந்த செயல்பாடுகள் இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் இருக்கும் என்றால், இப்ப நான் இருக்கேன், என் குடும்பத்துல எனக்கும் தந்தைக்கும் விரோதத்தை நான் உருவாக்குறேன், எனக்கு எங்க அம்மாவுக்கும் என் மனைவி உருவாக்குகிறார். இப்படிப்பட்ட விரோதங்களை யார் என் மனைவியை உருவாக்குகிறார் என்றால் அல்லாஹ்வை மன்னிக்க மாட்டான். என் நங்கை உருவாக்குகிறார் என்றால் அல்லாஹ்வை மன்னிக்க மாட்டான். என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதரன் எங்களுக்கு மத்தியிலே, எனக்கு தந்தைக்கு மத்தியிலோ, எனக்கு தாய்க்கு மத்தியிலோ, எனக்கு உறவுக்கு மத்தியிலோ ஒரு விரோதங்களை உருவாக்கினால் அப்படிப்பட்ட தம்பி அண்ணனா யாராக இருந்தாலும் அல்லாஹ்வை மன்னிக்க மாட்டான் என்பதைத்தான் இங்க நபி அவர்கள் முஹாஷினம் சொல்றாங்க. இந்த தன்மை இருப்பாங்க, இது ஒரு மோசமான தன்மை. எப்படி உருவாக்கப்படுகிறது திருப்பரங்குன்றத்துல? இஸ்லாமியர்கள் போய் இந்துக்களுக்கு எதிர்மாறி, இந்துக்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிர்மாறி உருவாக்குது. இந்த விரோத தன்மையை உடையவர்கள் யாராக இருந்தாலும், மார்க்கத்தின் பேராக இருந்தாலும் சரி, சமூகத்தின் பேராக இருந்தாலும் சரி, இவர்களை ஒருபோதும் அல்ல மன்னிக்க மாட்டான் என்பதை நாம் அங்க பார்க்கிறோம். இந்த சமயவராத்துடைய இரவுல பாவத்தை மன்னிங்க என்று நாம கேட்கணும் அப்படின்னு மார்க்க அறிஞர்கள் அதிகமான செய்திகளை நமக்கு சொல்லி வருகிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுவான், நபியை பார்த்து சொல்லுகிறான், குல் யா இபாதில்லதீன அஸ்ரஃபு அன் அன்ஃபுஸிஹிம். நபியே, இந்த மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் தீங்கிழைத்துக் கொள்ள வேண்டாம். லா தக்ரத்து மின் ரஹ்மத்தில்லாஹ்,
அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நீங்கள் நிறையாசாகி விடாதீர்கள். இன்னல்லாஹ் யக்ஃபிரு துனூப ஜமீஆ, உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். ஏன் தெரியுமா? இன்னஹு கஃபூருர் ரஹீம், அவன் கருணையாளன், மன்னிக்க கூடியவன் என்று அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்லுகிறான். இந்த வசனத்தை முன்வைத்து பார்க்க வேண்டும். உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் தீங்கி இழைத்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் ஏன் சொல்லணும்? நமக்கு மத்தியிலே நாம என்ன தீங்க உருவாக்குகிறோம் என்றால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல் என்ற தன்மை விட்டு மாறிவிடுகிறோம். அல்லாஹ் தொழ சொல்லுகிறான், நோன்பு வைக்க சொல்லுகிறான், கடமைகளை வைத்திருக்கிறான், இப்படித்தான் சாப்பிட வேண்டும் சொல்லுகிறான், இதை சாப்பிடக்கூடாது என்று சொல்லுகிறான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைக்கும் ஆணைக்கும் எதிராகவே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உதாரணமாக இப்போது சமூகத்தில அது தாய்மாரிடத்திலே பரவி வரக்கூடிய ஒரு கடுமையான நோய். என்ன நோய் தெரியுமா? KFC இல்லையா? எல்லாரும் என்ன செய்வோம்? என் மாமா பாஸ் ஆகிட்டா, என் மாமா பாஸ் ஆகிட்டான், எங்க போவோம்? மாயவரம் போவோம், KFC சாப்பிட்டு வருவோம். சொல்லமா இல்லையா? இன்னைக்கு இடத்துல நடக்கிறது பிறந்த நாள் KFC வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா? இது எதுக்கு சொல்லுறா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்கப்படாத அனைத்தும் ஹராம். ஹராம்னா என்னங்க? ஹராம்னா என்னன்னா பன்னிக்கறியை தின்பது ஒண்ணுதான். பன்னிக்கறிய ஹராமாக்கி இருக்கான், ரத்தத்தை ஹராமாக்கி இருக்கான். இதே போன்று அல்லாஹ் எதையெல்லாம் ஹராமாக்கி இருக்கிறானோ அது போன்றுதான் அல்லாஹ் உடைய பெயர் சொல்லப்படாம அறுக்கப்படுகிற எல்லாமே ஹராம். என்னங்க? பிஸ்மில்லாஹ் சொல்லி அறுக்கப்படுது. ஃபத்வா கொடுத்துருக்காங்க எல்லா பக்கமும். அந்த உடைய ஓனரே சொல்றாரு, அது KFCக்கு ஹலாலுக்கு சம்பந்தம் இல்லை, நாங்க வியாபார ரீதியாக நடத்துறோம். இப்போ இஸ்லாமிய பெண்கள் எங்க நிற்கிறார்கள்? அந்த கடையில தான் நிற்கிறாங்க இல்லையா? இப்ப நிற்கிறாங்க. தென்காசியில நான் ஊர்ல இருக்கும்போது ஒரு கடை திறக்கும். ஒரே நாள்ல 1.5 லட்சம் ரூபாய். ஒன்றே நாள்ல போய் பார்த்தா எங்க போனாலும் கூட்டம், எங்க போனாலும் தாய்மார்கள், வயசு பிள்ளைகள், அது திக்குவேன். அதுக்கடுத்து எங்க மாவட்டங்கள் ஃபுல்லாவே நாங்கள் அறிவிச்சோம், உலமாக்கள் சேர்ந்து KFCல போய் கோழி தின்பது ஹராம், தேவைப்பட்ட நீங்க அது வீட்டில் செய்யுங்க, எத்தனை வழிமுறைகள் லேஹாக் சொல்லப்படுகிறது. இப்போ நாம் இதை ஹராம் என்று அல்லாஹ் வைத்திருக்கிறார். உங்களுக்கு நீங்கள் நலிவி எடுத்துக் கொண்டு அல்லாஹ் சொல்லுகிறார், சரி ஹராமை உண்டு விட்டீர்கள், ஹராமை உண்ணுவதனால் என்ன ஏற்படுகிறது என்று சொன்னால் உங்களுடைய எந்த அமல்களும் அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் ஆகிவிடும். எப்போது ஹராமான உணவு தன்னுடைய உடம்பிலே போகிறதோ, வட்டிக்கு வாங்குவது, வட்டிக்கு கொடுப்பது, ஹராமான செய்வாரின் மூலமாக எந்த உணவுகள் உட்கொள்ளப்படுகிறதோ நம்முடைய இரத்தத்தில் அது கலந்து விடுகிறது. கலந்ததற்கு பின்னால் உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் உறுப்புகளும் ஹராமாக மாறிவிடுவோம். நீங்கள் எந்த அமல் செய்தாலும் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது. இருந்தாலும் அல்லாஹ் சொல்லுகிறான், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நீங்கள் நிராசை விடாதீர்கள், நம்பிக்கை வையுங்கள். தவறு செய்து விட்டீர்கள், பாவம் செய்து விட்டீர்கள், ரப்பிடத்திலே நிச்சயமா என் ரப் என்னை மன்னிப்பான் என்ற சிந்தனை ஒவ்வொரு ஆணுக்கு வர வேண்டும், ஒவ்வொரு பெண்ணுக்கு வர வேண்டும். அப்படி வந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் காரணமாக இன்னல்லாஹ் யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். அந்த மன்னிப்பை அல்லாஹ்விடத்துல கேட்டு பெறுகிற ஒரு சிறப்பான இரவு தான் இந்த இரவு. இந்த இரவை ஏன் அல்லாஹ் கொடுக்கிறான் என்றால் இந்த அடியாரின் மீது அவன் கருணை வைத்திருக்கிறான். அதில பயக்கு நினைக்கிறேன், தபுரானில் பயக்கிறேன், ஒரு நீண்ட ஹதீஸை வரலாற்று செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கும். 500 ஆண்டு ஒரு மனிதன் வாழ்ந்தார். 500 ஆண்டு முன்னாள் ஒரு மனிதன் வாழ்ந்தார். வாழ்ந்தவர் எங்க வாழ்ந்தார் தெரியுமா? கடல் பாங்கான ஒரு பகுதி, ஒரு உச்சி மலையில் ஒரு மரம், மரத்தின் கீழ் அவர் வாழ்ந்தார் 500 ஆண்டுகள். ஹதீஸில் எப்படி வருகிறது? கண் சிமிட்டும் நேரம் கூட ரப்பை அவர் மறக்காமல் வாழ்ந்து கொண்டிருந்தார். அல்லாஹ்விடத்துல 500 ஆண்டுகள் வாழ்ந்தவர்
கண் சுமட்டு நேரம் கூட அல்லாஹ் மறுக்கல. ரப்ப நினைத்தாரு, தஸ்பீஹ் செய்தார். அவருக்கு உணவு தேவைப்பட்டால் ஒரு மாதலை விற்பாரு. அல்லாஹ் அதன் மூலமாக அவருடைய பசியை நீக்கி விடுவான் என்பது மட்டுமல்ல, கீழே இறங்கி வருவார். கடல் நீர், அது உப்பு நீர், அந்த நீரை எடுப்பார், குடிப்பார். அல்லாஹ் மதுரகமாக ஆக்கி வைத்தான். யாருக்கும் கொடுக்கல. 500 ஆண்டுகள் இபாதத்துகளே திளைத்துக் கொண்டிருந்த அந்த பெரியவர் ஒரு நாள் மரணித்து விடுகிறார். 500 ஆண்டுகளுக்கு பின்னால் எவ்வளவு இபாதத் இறந்து விட்டார். ரப்பிற்கு முன்னால் கொண்டு வரப்படுகிறது. வையக்கிலே வருகிற ஒரு செய்தி, அவர் கொண்டு வர நிப்பாட்டப்படுகிறார். அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார். அல்லாஹ் அவரோடு உரையாடுகிறார். என்னப்பா எப்படி வாழ்ந்தார், உனக்கு என்ன செய்யணும்? 500 ஆண்டுகள் கண் சிமிட்டும் நேரம் கூட என்னை மறக்காத உன்னை நான் என்ன செய்ய வேண்டும்? ரப்பு கேட்கிறான். அவர் சொல்லுகிறார், 500 ஆண்டுகள் நான் தொழுதேன், வணங்கினேன், இபாதத்து செய்தேன், எனவே எனக்கு சொர்க்கத்துக்கு கொண்டு கேட்கிறான். முறையாதான 500 ஆண்டு வாழ்ந்தாச்சு. அல்லாஹ் நினைச்சாச்சு. அல்லாஹ் என்ன செய்யணும்? சொர்க்கத்தை கொடுக்கணும். என்ன செஞ்சான்? மலக்க கூப்பிட்டான். அதுக்கு நரகத்துல போட்டுருந்தான். எப்படி இருக்கும்? நரகத்தில் போடுகின்ற அல்லாஹ்விடத்தில் மலக்குமாரிடத்திலே ரப்பு சொல்லுகிறான், கேட்கிறார், கதறுகிறார். ரப்பே, என்ன காரணம்? நான் 500 ஆண்டுகள் உன்னை நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்தேன், உன்னை மறவதில்லையே என்று கேட்குகிற போது ரப்பு சொல்லுகிறான், அருமையானவர்களே, பெண்களை யோசித்து பார்க்க வேண்டும். உனக்கு கொடுத்தேன் அல்லவா கண், அந்த ஒற்ற கண்ணுக்குத்தான் நீ இதுவரைக்கும் நீ வணங்குறது இன்னும் சரியாகல. அல்லாஹ் கொடுத்த நியமத்தை பத்திலாம் ஒரு கண்ணுக்கு 500 ஆண்டுகள் நீ செய்த கண்டு விட்டு நேரம் கூட என்னை மறவாதலை இருந்ததுதான் உண்மைதான். நான் கொடுத்த கண்ணுக்கு ஈடாகுமா என்றால் ஒற்ற கண்ணுக்கு ஈடாகாது. நீ உன்னுடைய அமலைத்தான் இங்கு பெரிதுபடுத்தியிருக்கிறாய், என் கருணையை நீ காட்டிக் கொள்ளவில்லை. எனவே நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் என் கருணையின் அடிப்படையில் தான் நான் உன்னை மன்னிப்பேன், நீ சொர்க்கத்துக்கு நுழைய முடியும். நரக வாசல்ல கொண்டு போயிட்டாங்க. அந்த இடத்துல நின்று அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார், ரஹ்மத்துல்லா, ரஹ்பானே, உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு உன்னுடைய கருணை கொண்டு என்னை மன்னித்து என்னை சொர்க்கத்துக்கு அனுப்பு என்று சொன்னதற்கு பின்னால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை அழைத்தான், மலக்கை அழைத்தான், சொர்க்கத்தில் நுழையுங்கள். ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் இல்லாமல் யாரு எந்த அமலை கொண்டு சொர்க்கம் நுழைய முடியாது. அல்லாஹ் என்ன சொல்றான்னா, நான் தக்ரத்தின் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மீது நீங்கள் நிராசை விடாதீர்கள். எனவே அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள், நிச்சயமா அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். நபி யாருங்க? உலகத்தில் சிறந்த நபி. 1,24,000 நபிமார்கள் வரலாறு போதிக்கின்ற ஒரு பாடம். குர்ஆன் 25 நபிமார்களை பெயரை குறிப்பிடுகிறது. அத்தனை நபிமார்களுக்கும் தலைவராக உலகத்தில் மட்டுமல்ல கியாமத்தினிடையும் அனைத்து சமூகத்திற்கும் அனைத்து நபிமாருக்கும் தலைவராக வாழ்ந்தவர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், வாழக்கூடியவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபலில்லாஹி இன்னி லஅஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி ஃபீ யௌமின் அக்ஸர மின் 70 மர்ரா. ஒரு ஹதீஸிலே நபி சொல்லுகிறார்கள், நான் சத்தியமாக வலில்லாஹ் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்திலே 70 தடவை பாவ மன்னிப்பு கேட்கிறேன். இன்னொரு ஹதீஸிலே வருகிறது, இன்னி லஅஸ்தக்ஃபிருல்லாஹ் ஃபீ குல்லி யௌமின் 100 மர்ரா. நபி சொல்லுறாங்க, ஒவ்வொரு நாளும் நான் என்ன செய்ய அல்லாஹ்விடத்துல 100 தடவை பாவ மன்னிப்பு. ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் இருந்து தொழுது கொண்டிருக்கிறார்கள். கால் வீங்கி விட்டது. ஆயிஷா கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், முன் பின் பாவம் அனைத்தும் மன்னிக்கப்பட்ட நீங்கள் இப்படி கால் வீங்குற அளவுக்கு இபாதத்துகள் மேற்கொள்ள வேண்டுமா என்று கேட்டபோது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய அல்லாஹ்வுக்கு நான் நன்றியுடைய அடியானாக இருக்க வேண்டாமா? இருக்கணும். அருமையானவர்களே,
அந்த இரவை நமக்கு பெற்றுத் தருவதுதான் ஷவே பராத்துடைய இரவு. இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பை கேட்டு பெற வேண்டிய ஒரு இரவு. ரப்பே வந்து கேட்கிறான், என்னுடைய அடியார்களுக்கு நான் என்ன செய்கிறேன், பாவத்தை மன்னிக்கிறேன்னு சொன்னாங்க. அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய அறிவிப்பில் எப்படி வருகிறது, யா இபாதி இன்னக்கும் துஹ்தியூன பில் லைலி வன் நஹார், இரவு பகலிலே பாவம் செய்யக்கூடியவர்களா நீங்க, வஅன அக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அனைத்து பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக நான் இருக்கிறேன். ஃபஸ்தக்ஃபிருலி அக்ஃபிரு லக்கும், இப்படி சொல்லுறாங்க. அல்லாஹ் சொன்னதாக ஹதீஸ் செய்வார். பாவம் பகலிலேயும் இரவிலும் செய்யக்கூடியவர்கள் நாம், அதை மாற்றல்ல. யாரை பற்றியாவது பேசிடுவோம், யாரை பற்றி தவறான எண்ணம் வந்துடும். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லுதான் சொன்னா, அனைத்தையும் நாம் மன்னிக்கக்கூடியவன், எனவே என்னிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள் என்று சொல்லுகிறான். அந்த மன்னிப்பை கேட்கக்கூடிய ஒரு இரவாகத்தான் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் அறிமுகப்படுத்தி தருகிறார்கள் ஷவே பராத்துடைய. எவ்வளவு அற்புதமான ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா வர்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா பற்றி வரலாற்றில் நிறைய செய்திகள் மார்க்க அறிஞர் பெருமக்களால் நமக்கு போதிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், தொழுகையில ரப்பிடத்தில் மக்ஃபிரத்தை தேடி செய்யக்கூடிய ஒரு துஆவை எனக்கு கற்றுத்தாருங்கள். யார் கேட்டாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. நான் தொழுகையிலே ஓத வேண்டும், அந்த துஆ மன்னிப்புரையா இருக்க வேண்டும், அல்லாஹ் என்ன மன்னிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறாங்க, அல்லாஹும்ம இன்னி ظلمت نفسي ظلما كثيرا ولا يغفر الذنوب الا انت فاغفر لي مغفرة من عندك وارحمني انك انت الغفور الرحيم. அதில கேட்டுக்கோங்க, துஆவை நான் தொழுகையிலே ஓத வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இறைவா, அவர் யாரா? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா இப்படி கேட்கணுமா, இன்னி ظلمت نفسي ظلما كثيرا, நான் அதிகமாக முறை பாவம் செய்து விட்டேன். ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிற துஆ, இந்த துஆவில் இப்படி வருகிறது, நான் அதிகமாக பாவம் செய்து விட்டேன். வலா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த, உன்னை தவிர என் பாவத்தை மன்னிக்க முடியாது. ரப்பே ஃபக்ஃபிர் லி மக்ஃபிரத்தன் மின் இந்திக, எனவே என்னை மன்னித்தருள்வாயாக. வர்ஹம்னி, எனக்கு கருணை காட்டுவாயாக. இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம், நீ தான் மன்னிக்க கூடியவர். இது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா பொருந்துமாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. ஏன் பொருந்தாது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சபையில் இருக்கிறாங்க. முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. இன்னைக்கு யாரு தஹஜ்ஜுத் தொழுதான்? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நான் தொழுதேன். இன்னைக்கு யார் இஸ்ராத் தொழுதான்? நான் தொழுதேன். இன்னைக்கு யார் ஜனாசால கலந்து கொண்டான்? நான் கலந்து கொண்டேன். யார் சலாம் சொன்னான்? நான் சலாம் சொன்னேன். இப்படியாக ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா இபாதத்துகள் இந்த உலகத்திலே வேறு யாருக்கு வழங்கப்படாத இறையச்சம் நிறைந்தவராக வாழ்ந்தார் என்பது ஹதீஸ் கிதாபுகளில் நாம் பார்க்கிறோம். ஒரு ஹதீஸிலே நபிகள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இப்படி அபூபக்கர் சொல்வார்கள், அமா இன்னக யா அபூபக்கர் அவ்வளவு மன் யதுல் ஜன்னah மின் உம்மத்தி, என் உம்மத்திலே முதலாக சொர்க்கத்தில் நுழையக்கூடிய யார் தெரியுமா? நீங்கள் சொன்னாங்க. மதீனா முனவ்வரா இருக்கு, மதீனத்துல் முனவ்வரா மஸ்ஜித் நபவி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொன்னாங்க, எல்லா வாசலையும் அடைச்சிருங்க, அபூபக்கர் வாசலை தவிர அப்படின்னு சொன்னாங்க. ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எவ்வளவு சிறப்பை நபியிடத்தில் பெற்றிருந்தார்கள், அல்லாஹ்விடத்தில் பெற்றிருந்தார்கள். ஒரு நாள் நபி அவர்கள் கேட்கிறாங்க, ஒரு போருக்கு ஏதாவது உதவி செய்யலாம். போர் நடப்போகிறது, அந்த போருக்கு பேரே வறுமை நிறைந்த போர். உமரிடத்தில் கேட்கிறார்கள். உமர் சொல்லுகிறார், மிஸ்லகு, வீட்டுல என்ன வச்சிருக்கிற? நான் கொஞ்சம் வச்சுட்டு கொஞ்சத்தை எடுத்து வந்துட்டேன். யார் சொல்லா? ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. அபூபக்கரிடத்தில் கேட்கிறார்கள், யா அபூபக்கர் மா அபுகைத லி அஹ்லிக, உன்னுடைய வீட்டுக்கு என்ன வச்சிருக்கப்பா?
நீ என்ன கொண்டு வந்த கேட்க போது அபூபக்கர் இல்லாத சொன்னாங்க, அபு கைத்து லஹுல்லாஹ் வ ரசூலுஹு, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் வீட்டில் வைத்திருக்கிறேன் என்று சொன்னாங்க. அப்படியே கொண்டு வந்தாங்க. அபூபக்கர் இல்லாதவருடைய ஈமான் என்ன? அப்படிப்பட்ட ஈமானில் தலை சிறந்த மனிதர் இந்த சமூகத்திலே முதலாக சுவர்க்கத்துக்குள்ளே கூடிய ஹஜ்ரத் அபூபக்கருக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இன்னி வலந்து நஃப்ஸில் மன் கதீரா, நான் அதிகமான பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னித்தருள் ரப்பே என்று ஒவ்வொரு துறையில் நீங்கள் கேட்டுக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னால், இந்த இரவு பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரு இரவு. அல்லாஹ்விடத்தை நாம் கேட்டோம் என்றால் நிச்சயமா அல்லாஹ் இந்த நேரத்தில் இந்த இரவிலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, கவலை நீக்கப்படுகிறது. இன்னரப்பக வாசில் மௌகிரா, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், நிச்சயமா அல்லாஹ் மக்ஃபிரத்தை ஏற்றுக்கொள்வதில் விசாலமானவன். அவன் மாதிரி யாருக்கு உலகத்துல விசாலமான தன்மைகள் கிடையாது. அவனை எதிர்க்கிறார்கள், அவனை திட்டுகிறார்கள், அவனை கிணைக்கிறார்கள், அல்லாஹ் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய சிஃபாத் இருக்கிறது அல்லவா, நல்லவருக்கும் கொடுப்பான், கெட்டவருக்கும் கொடுப்பான். விசாலமானவன், மன்னிப்பிலே வாசி மௌஃபிரா என்று குர்ஆன் சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வாங்க, மன் அக்ஸர மினல் இஸ்திஃபாரி, அதிகமான பாவ மன்னிப்பு தேடுகிற ஒரு மனிதன், ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ஹம்மி யஹ்தஸிபு, நெருக்கடியை விட்டும் கவலையை விட்டும் அல்லாஹ் அவனை நீக்குகிறான். நமக்கு ஏற்படுகிற நெருக்கடிகள், நமக்கு வருகிற கவலைகள், இந்த இரவிலே ரப்பிடத்திலே கையேந்தி கேட்டோம் என்றால் ரப்பரை மறுப்பது கிடையாது. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஹஜ்ரத் அபூ ஹுரைரா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது, என்சில் ரப்புன தபாரக வ தஆலா குல்ல லைலத்தில் இஸ்தமாஇ துன்யா, ஒவ்வொரு நாளும் இறைவன் முதல் வானத்துக்கு வருகிறான். ஈன யபுகா சுலுஸ் லைல் ஆகர், மூன்று இரவில் ஒரு இரவிலே வருகிறான். இரவை 3 பங்கு வச்சு கடைசியில் தஹஜ்ஜுடைய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யகூலு அல்லாஹ் இந்த அடியானை பார்த்து சொல்கிறான், மன் யதுஊனி ஃபஸ்தஜீபு லஹு, யார் என்னிடத்தில் துஆ செய்தால் அவருக்கு நான் கொடுக்கிறேன். மன் யஸ்அலுனி, யார் என்னிடத்தில் தன்னுடைய தேவையை கேட்டால் ஃபஅதீஹி, அவனுக்கு நான் கொடுக்கிறேன். நீ யஸ்தக்ஃபிரிலி, யார் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டால் ஃபஅக்ஃபிர லஹு, அவனை நான் மன்னிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் யாருக்கு இறங்கி வரான்? நம்ம படைத்த ரப்ப இறங்கி வரான். நினைச்சா நம்மளை என்ன செய்யலாம்? ரூபா வாங்கலாம், வாழ செய்யலாம். ஆற்றல் யாருக்கு இருக்கிறது? என் உயிரை நான் எடுத்துக்கொள்ள முடியுமா? என் உயிர் நான் இன்னைக்கு 50-60 ஆண்டு வாழுகிறேன், என் உயிரை நான் பார்க்கலையே, யாரும் பார்க்க முடியாது. ஆனால் பார்க்கக்கூடிய ஒரு நேரத்தை நபியவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் மரணிக்குகிற போது, நான் எங்க அப்பா போனேன், எங்க அத்தா உடை பார்த்தா கண்ணு 2 மேல குத்திக்கிட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம அம்மா கண்ணு 2 மேல குத்திக்கிட்டு இதையோ பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒன்றும் அல்ல. ஹதீஸிலே வருகிறது, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், மரண தருவாயில் நீ கிடக்குகிற போது உன்னுடைய உயிர் உன்னுடைய உடம்பை விட்டு வெளியேறியிருக்க பின்னால் உன் கண் அந்த உயிரை பார்க்கிறது, மேலோக்கி செல்லுகிற போதுதான் அது பார்க்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை நாம் இங்கே கவனத்தில் பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, அப்ப தன்னுடைய உயிர் தன்னை விட்டு செல்கிற போது, உயிரை விட்டு உடலை விட்டு வெளியாகிற போது பார்க்கிற நிலையை நமக்கு அப்பதான் கிடைக்கிறது. அப்ப அல்லாஹ் ஆற்றல் மிகுந்தவன். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் என்னிடத்தில் கேளுங்கள், அத்தனை நான் கொடுக்கிறேன். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரலாற்றிலே நீங்கள் குர்ஆனில் அதிகமா பார்க்கலாம். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வல்லம் தக்ஃபிர் லனா அப்படிங்கிற துஆவை ஹஜ்ரத் அவர்கள் அடிக்கடி ஓதி சொல்லி தருவாங்க. பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பாங்க, நமக்கு ஓதி தருவாங்க, துஆ ஓதுவாங்க. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தவறு இறைவனுக்கு மாற்றம் செய்தார்கள். பெரிய தவறு அல்ல. ஆனால் நபியின் அடிப்படையிலே முதலாக மனிதன் என்ற அடிப்படையிலே, எந்த முன்மாதிரி அற்ற நிலையிலே படைக்கப்பட்ட அடிப்படையிலே அந்த சிறிய தவறு பெரிய தவறாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அல்லாஹ்விடத்திலே உலகத்தை அனுப்பினா இல்லையா? எத்தனை ஆண்டு காலங்கள் வரலாற்றை புரட்டி பாருங்கள், தெரியும். அத்தனை ஆண்டுகள் கழித்ததற்கு பின்னால் அவர்கள் கேட்கிறார்கள்,
எனக்கு நானே தீங்கு செய்து விட்டேன். அந்த முகம்மதுடைய பரக்கத்தை கொண்டு உன்னுடைய அரிசியினுடைய வலது புறத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த கலிமாவோடு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதியிருந்தாரப்பே, அந்த முகம்மதின் பொருட்டால் என் பாவத்தை மன்னி அதிலே வரக்கூடிய செய்தி, அதன் பொருட்டால் என்னை மன்னித்தரல் என்று கேட்டவுடனே அல்லாஹ் அவர்களை மன்னித்தார் என்று அல்லாஹ் குர்ஆனுக்கு பறைசாற்றுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளவுதான் தவறு செய்தாலும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை நாம உணரணும். அதுதான் நாம உணர்ந்துட்டோம்னா இந்த இரவுகளை நாம என்ன செய்ய மாட்டோம், வீணடிக்க மாட்டோம். ஏனென்றால் அருமையானவர்களே, அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு இரவு தான் ஷபே பராத்துடைய இரவு. இந்த இரவுடைய சிறப்புகளை பற்றி ஹதீஸ்களிலே நிறைய செய்திகள் சொல்லலாம். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஹம்ஸ் லயாலி லா யரத்து ஃபீஹின்ன துஆ லைலத்துல் ஜும்ஆ வ அவ்வலு லைலத்தி மின் ரஜப் வ லைலத்து நிஸ்ஃப் மின் ஷஅபான் வ லைலத்துல் ஈத் வ லைலத்துன் நஹர். 5 இரவுல என்ன செய்றாங்க, துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறாங்க. அது ஒண்ணுதான் நிஸ்ஃப் மின் ஷஅபான். ஷஅபானுடைய இந்த 15வது இரவு ரஜபுனுடைய முதல் பிற. அதனால தான் நாங்கள் அந்த ரஜப் வந்த உடனே நமக்கு அந்த துஆலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்திருப்பாங்க. முதல் பெற பார்த்த உடனே நாம் என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும். அதே போன்றுதான் ஈது பெருநாள், 2 பெருநாளையுடைய இரவிலே நாம் எது கேட்டாலும் அதை அல்லாஹ் வழங்கக்கூடியவனாக இருக்கான். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவிலையும் நீங்கள் படுக்கிற போது ஒளி செய்யுங்கள். ஒளி செய்ததற்கு பின்னால் உங்களால் முடிந்தது என்ன ஓத தெரியுமோ அதை ஓதுங்கள். ஒண்ணுமே தெரியவில்லை அப்படின்னு சொன்னா அல்லாஹ் 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 இந்த வார்த்தையை மொழிந்து விடுங்கள். மொழிந்ததற்கு பின்னால் ரப்பே நான் தூங்க செல்லுகிறேன், என் பிள்ளைகளை வாழைச்சை, என் பிள்ளைகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோயை நீக்கிவை, என் கணவன் எங்கெல்லாம் இருந்து கஷ்டப்படுகிறாரோ அவருடைய கஷ்டத்தை நீக்கிவை, என் பிள்ளைக்கு ஆழத்தை கொடு, இந்த சமூகத்திற்கு மார்க்கத்தினுடைய படிப்பினை கொடு என்றெல்லாம் யாரெல்லாம் ஒவ்வொரு ஜும்மாவுடைய இரவில், அதாவது இரவில் படித்தால் காலை வெள்ளிக்கிழமை நீங்கள் கேட்டு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்ல உலகத்தில் பொய்த்ததாக வரலாறு கிடையாது. பொய்த்ததாக வரலாறு கிடையாது. சமீபத்தில் நீங்க எல்லாம் சமீபத்தில் எல்லா செய்திகளும் வந்தது மீடியாக்கள்ல, வாட்ஸ்அப், பேஸ்புக் எல்லாம் சொல்லுது. ஆய்வாளர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை ஒரு முஸ்லிம் அந்த அறிஞர் சொல்லுறார், யார் அஜ்வாது பழத்தை தொடர்ந்து 40 நாள் 7 நாள் சாப்பிட்டு வராங்க, 7 பழம் அஜ்வாதுன்னா ஒரிஜினலாக இருக்கும், வெறும் வயிற்று சாப்பிட்டா உங்களுக்கு இந்த விஷம் தாக்காது அப்படின்னு ஒரு ஹதீஸ். விஷம் தாக்காது. பக்கத்தில் சொன்னா அவர் சொன்னாரு, நான் அதை மாதிரி சாப்பிட்டு வரேன் அப்படின்னு டக்குனு விஷத்தை எடுத்து கொடுத்துட்டான். அந்த மூமி குடிச்சிட்டாரு. அவர் சொன்னாரு, எனக்கு ஒண்ணுமே செய்யல. அவர் நபி சொல்லுகிறார்கள், அஜ்வாது பழத்திற்கு எந்த விஷத்தையும் தடுக்கிற தன்மையை அல்லாஹ் வழங்கி இருக்கிறார் என்ற ஹதீஸிலே வருகிறது. அந்த ஹதீஸ் உண்மை, சத்தியம். நபியுடைய சொல் என்னைக்கும் பொய்த்ததாக வரலாறு கிடையாது. நபி சொல்லுகிறார்கள், இந்த இரவுகளிலே நீங்கள் கேட்கின்ற அத்தனை துஆக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். ஏன் தெரியுமா? ஆயிஷா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் வருகிறது, யஃப்தஹுல்லாஹுல் கைர ஃபி அர்பி லயாலி, 4 இரவுகள் அல்லாஹ் தஆலா இந்த வானத்துடைய ரஹ்மத்துகளை திறந்து வைத்திருக்கிறான், நல்லவைகளை திறந்து வைத்திருக்கிறான். லைலத்துல் அதா வ லைலத்துல் ஃபித்ர் வ லைலத்துல் நிஸ்ஃப் மின் ஷஅபான் வஃபி லைலத்துல் அரஃபா இலா அதா. ஷஅபானுடைய இந்த 15 நாள் இருக்கல்லவா, அல்லாஹ் வானத்தை திறந்து வைத்திருக்கிறான். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அறிவிப்பின் மூலமாக நாம பார்க்கிறோம். ஆக இந்த இரவு அவ்வளவு சிறப்புக்குரிய இரவு என்பதனை இங்கே நாம் காண முடியும். அதனால்தான் கூமு லைலஹா வ சூமு நஹாரஹா, இரவிலே நீங்கள் நின்று வணங்குங்கள், பகலிலே நீங்கள் நோன்பு வையுங்கள். என்ன காரணம் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே அவர்கள் நபியிடத்தில் கேட்ட செய்தி நிறைய ஹதீஸ்கள் இருக்கிறது. அவளும் சொல்ல முடியாது. உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவருடைய அறிவிப்பு எப்படி வருது? யா ரசூலல்லாஹ் லம் அராக்க தஸூம ஷஹரன் மின் ஷுஹுரி மா தஸூம் மின் ஷஅபான்.
மற்ற மாதத்தை விட இந்த ஷாபான்ல நீங்க நிறைய நோன்பு வைக்கீங்களே அப்படின்னா என்ன? ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இது ஒரு மாசம், ஷாபானுடைய மாதம். உலகத்தை படைத்து பரிபாலிக்கிற, உலகத்தினுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்கிற, அவனை வணங்கினவனுக்கும் வணங்காதவனுக்கும் பூர்த்தி செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலாவிடத்தில ஒவ்வொருவருடைய அமல்களும் இந்த நேரத்திலே எடுத்துக்கொண்டு செல்லப்படுகிறது. அப்படி எடுத்துக்கொண்டு செல்லப்படுகிறது. என் உயிர் அல்லாஹ் இடத்துல போகும். அல்லாஹ் சொல்லிட்டான், இந்த இரவு எழுதான் அசர் தபன் மௌத்தாக்கிறன்னு சொல்லி. இந்த பட்டோலை யார்கிட்ட போகுது? ரப்பிட போகுது. போகிறவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேரத்திலே நான் நோன்பாளியாக இருக்கிற போது என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் காட்டப்படுகிறது. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? மலக்கு சொல்வார்கள், ரப்பே அவர்கள் நோன்பில் இருந்து கொண்டிருக்கிறார்கள், இபாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு எப்படி இருக்கும்? எவ்வளவு சந்தோஷப்படுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி என்னுடைய அமல்களை கொண்டு சொல்லும் போது நான் நோம்பாளியா இருப்பேன், நான் சஜிதாவில் இருந்திருக்கணும். இதைத்தான் நாமும் விரும்பணும், நாம் விரும்ப வேண்டும் என்பதற்காக சொன்னாங்க. ஏனென்றால் இன்னல்லாஹ் யக்தஃபி குல்லு நஃப்ஸின் மையத்தின் தில்கஸனா, இந்த மாதத்திலே யாரார் இறக்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு தான் எழுதப்படும். ஆயிஷாவுடைய அறிவிப்புல வருது, அதற்கு ஸல்லல்லாஹு சொன்னாங்க, என்னுடைய அஜல் தவண நபி அவர்கள் 63வது ஆண்டில இறக்கணும், இன்னும் ஒரு 3 நாள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டியலை கொண்டு போறான்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இப்ப நபி அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இன்னும் 3 நாள் இருக்கு, 63 வயதுல இறக்குறாங்க. இறக்கும் போது இந்த பட்டோலை கூட அல்லாஹ்விடத்துல காட்டப்படுது. அப்ப அல்லாஹ்விடத்தில் காட்டப்படுகிற போது என்னுடைய அடியார் என்ன செய்யுங்க, நோம்பாளியாக இருந்து கொண்டிருக்கிறார், சஜிதாவில் இருந்து கொண்டிருக்கிறார், அவருடைய அஜலை எழுது என்று அல்லாஹ் சொல்லுகிற போது அவர் இபாதத்துடையவராக இருக்க வேண்டும் என்பதை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசைப்பட்டார்கள். இந்த அடியார்கள் அதைத்தான் விரும்ப வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த இரவினுடைய சிறப்பு நமக்கு சொல்லித் தரப்படுகிறது. இந்த இரவில நாம் செய்கின்ற அமல்கள் அல்லாஹ்விடத்தில் காட்டப்படுகிற போது நான் இபாதத்துடையவராக, தஸ்பீஹ் செய்யக்கூடியவராக, நோன்பு வைத்த நிலையிலே அல்லாஹ்விடத்தில் காட்டப்படுகிற போது அல்லாஹ் அதை கொண்டு அவன் மிக சந்தோஷம் அடைகிறான் என்பதனையும் இந்த இரவினுடைய சிறப்பு நமக்கு சொல்லித் தரப்படுகிறது. நிறைய சொல்லலாம் செய்திகள், இன்னும் ஏகப்பட்ட செய்திகள் இருக்கிறது. இருந்தாலும் நேரம் 11:50 ஆயிடுச்சு. இனிமேல் உங்களை வச்சு உட்காரக்கூடாது என்ற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா இந்த இரவுகளை நீங்க என்ன செய்யணும்னா இபாதத்துகள் மூலமாக ஒழுவோட படுத்து கிடங்க. பெண்கள் வீட்டில் போனா ஒலி செய்து படுங்க. ஏண்டா இந்த நேரத்தில் நமக்கு தூங்கினாலும் நன்மை தான். ஏன்னா ஒழுவோடு படுத்திருக்கோம், இபாதத்தோட நன்மை கிடைக்கும். அப்போ உங்களுடைய அஜல்கள், தவணைகள், உங்களுடைய செயல்பாடுகள் இவர் எப்போ அதிசயம் எப்படி வருது, எப்படி வருது தெரியுமா? எழுதப்பட்டிருக்கும், எழுதப்பட்டாச்சு. இன்னைக்கு அவர் கல்யாணம் முடிஞ்சிருக்கும், உள்ள பெற்றிருப்பாரு. ஆனா அவருடைய பட்டியல் எப்படி இருக்கும்? மரணிக்கக்கூடிய ஒரு பட்டியல இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால இந்த இரவை நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பாவத்தை இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்டு நம்முடைய குடும்ப சூழ்நிலைகள், பிள்ளையுடைய சூழ்நிலைகள், உலகத்துடைய சூழ்நிலைகள், இஸ்லாமியில் ஏற்படும் நெருக்கடிகள், இவை அனைத்தையும் முன்வைத்து அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்வோம். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய எல்லா தேவைகளையும் பரிபூர்ணப்படுத்தக்கூடியவன் ரப்பை தவிர உலகத்தில் வேறு யாரும் இல்லை, அல்லாஹ்வை தவிர. இல்லல்லாஹ் அப்படின்னா அர்த்தம் அதுதான். இல்லல்லாஹ் என்னங்க அர்த்தம்? எதா இருந்தாலும் சரி அல்லாஹ்வை தவிர நமக்கு கொடுக்க முடியாது, அல்லாஹ்வை தவிர நம்ம எதுவும் செய்ய முடியாது என்ற சிந்தனை ஊட்டுகின்ற ஒரு இரவாக ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் இந்த இரவை ஆக்கி எப்படி சொர்க்கத்தில் கூடுகிற பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிய வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனை முன்வை துஆ செய்யுங்க. ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் எல்லாம் நம் அனைவருக்கும் சொர்க்கத்தில் ஒன்று கூடி இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.